and welcome to SPV Max YouTube channel. நான் உங்களுடைய பிரசன்னா. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது exercise number 3.13. This is nothing but finding the nature of roots of a quadratic equation. So nature of roots of a quadratic equation. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இதுல இந்த quadratic equation அப்படின்றது நம்ம என்ன அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஒரு மூணு எக்ஸர்சைஸா அந்த quadratic equationனா என்ன, அதை எப்படி சால்வ் பண்றது, அதோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். சோ நமக்கு இந்த quadratic equationன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நல்லா தெரியும், ரூட்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் தெரியும். இந்த நேச்சர் அப்படின்றதுக்கு மட்டும் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ நேச்சர் அப்படின்னா என்ன, தன்மை. அந்த ரூட் எப்பேற்பட்ட ரூட், ஓகேவா, அந்த ரூட்னுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பத்தி தான் இந்த எக்ஸர்சைஸ்ல வந்து நம்ம படிக்க போறோம். ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறது இல்ல, அந்த ரூட்ஸ் எப்பேற்பட்ட ரூட்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, வாட் இஸ் தி ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆஃப் a quadratic? ax² plus bx plus c is equal to 0. சோ இது ஒரு quadratic equation. இப்போ இதுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? ரெண்டு ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு ரூட்ஸும் எப்பேற்பட்ட ரூட்ஸ்னு சொல்லி சொல்ல போறேன். அந்த ரெண்டு ரூட்ஸ் எப்பேற்பட்ட ரூட்ஸ்னா என்ன சார், பெருசா சின்னதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சில கிரைட்டீரியாஸ் கொடுத்திருக்காங்க. அந்த கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி படிக்க போறோம். என்னென்ன கிரைட்டீரியாஸ் கொடுத்திருக்காங்கன்னா, ரியலா, அன்ரியலா, இல்ல இமேஜினரியா, ஈக்குவலா, அன்ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். ரியல், அன்ரியல், ஈக்குவல், அன்ஈக்குவல். ரியல், அன்ரியல், ஈக்குவல், அன்ஈக்குவல். ஓகே, ரியல்னா என்ன, வந்திருக்கக்கூடிய ரெண்டு ஆன்சருமே ரியல் நம்பர்ஸா. அன்ரியல்னா என்ன, வந்திருக்கிற ஆன்சர்ஸ் ரியல் நம்பர்ஸ் இல்லையா, இமேஜினரி நம்பர்ஸா. இமேஜினரி நம்பர்னா என்னன்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா அது இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ அன்ரியல் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் கிடையாது, அன்ரியல் நம்பர். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூஸ் வருது. ஈக்குவல், ஈக்குவல் நான் ரெண்டு ஆன்சர்ஸ் வரும்ல, அந்த ரெண்டு ஆன்சர்ஸ் சேமா இருக்கா. உதாரணத்துக்கு 2 2 இல்லனா 3 3 இல்லனா -5 -5 √3 அந்த மாதிரி ஆன்சர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்கு அடுத்து அன்ஈக்குவல், அன்ஈக்குவல் தான் ரூட்ஸ் ஈக்குவலா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சோ இவ்வளவுதான் விஷயங்கள். என்னன்னா ரியல், அன்ரியல், ஈக்குவல், அன்ஈக்குவல். ஓகே, இத தான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அதுதான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் a quadratic equation. ஓகே, இப்போ போன கடைசியா போட்ட வீடியோ வந்து நம்ம பாத்தீங்கன்னா finding out the roots of equation using quadratic formula அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அந்த quadratic formula உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். x is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. சோ இந்த x ல நமக்கு ரெண்டு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது ரெண்டு ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ரெண்டு ஆன்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், நேச்சர் ஆஃப் அந்த ரெண்டு ஆன்சர்ஸ் தான் ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு உள்ள இருக்கு இல்லையா. சோ இதுதான் வந்து டிசைட் பண்ணும் இந்த ரெண்டு ஆன்சர்ஸும் ரியலா இருக்க போகுதா அன்ரியலா இருக்க போகுதா அப்படின்றது. ஓகேவா. சோ ஏன் அந்த மாதிரி நான் சொல்றேன், ஏன்னா இதுதான் டிசைட் பண்ணது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா அப்படின்றது. எஸ் ஆர் நோ, இந்த பார்ட்லாம் டிசைட் பண்றது கிடையாது. இந்த ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய b ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் டிசைட் பண்ணது. டிசைடிங் அத்தாரிட்டி அதுதான். அதனால தான் அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதுதான் டிஸ்கிரிமினன்ட் உடைய ஃபார்முலா. டிசைடிங் அத்தாரிட்டி இதுதான் அந்த ரூட்ஸ் உடைய நேச்சரை தீர்மானிக்குது. ஓகேவா. சோ இப்போ ஒரு மூணு ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரூல், discriminant greater than 0, discriminant equal to 0, discriminant less than 0. இப்போ நீங்க இந்த ABC values எடுத்து இந்த discriminantல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இந்த discriminantோட வேல்யூ 0வை விட பெருசா இருந்தா, பாருங்க மவுத் வந்து ஓபன் ஆன மாதிரி இருக்கு பாருங்க. discriminantோட வேல்யூ 0வை விட பெருசா இருந்தா அப்ப நேச்சர் எப்படி இருக்கும்னா ரியல் and unequal-ஆ இருக்கும். அந்த ரூட்ஸ் எப்படி இருக்குமா, ரியலா இருக்கும், அன்ஈக்குவலா இருக்கும். அதே ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்கும், ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். ரெண்டு சேம் ஆன்சரா ஃபார்ம் ஆகும். ரியல் நம்பரா இருக்கும், சேம் ஆன்சரா ஃபார்ம் ஆகும்.
அதே டிஸ்கிரிமினன்ட்டோட வேல்யூ 0 விட கீழ போயிடுச்சு. 0 விட கீழனா என்ன? நெகட்டிவ். சப்போஸ் நீங்க அந்த ABC வேல்யூ எடுத்து இந்த டிஸ்கிரிமினன்ட்ல b² - 4ac ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. இந்த டிஸ்கிரிமினன்ட்க்கு சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுனா less than 0 தானே. அந்த டிஸ்கிரிமினன்ட் 0 விட கம்மியா போயிடுச்சுனா there you get unreal roots. சோ இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த மூணு கைண்ட் என்னன்றது மட்டும் தான் பார்க்க போறோம். ரியல் அண்ட் அன்ஈக்குவலா, ரியல் அண்ட் ஈக்குவலா, அன்ரியலா, இத மட்டும் தான் செக் பண்ண போறோமே தவிர அந்த ரூட்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இப்போ எக்சர்சைஸ் நம்பர் 3.13 உடைய ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சம் டிட்டர்மைன் தி நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ இப்போ நான் போன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே சொன்னேன் இந்த எக்சர்சைஸ் ஃபுல்லா நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் உடைய நேச்சரை மட்டும் தான் வந்துட்டு நம்ம சொல்ல போறோம், வேற எதுவும் கிடையாது. சோ இங்க டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் b² - 4ac. டிஸ்கிரிமினன்ட் அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பண்பு காட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பண்பை வந்து காட்டுறது, அந்த நேச்சரை வந்துட்டு, நேச்சர்னா தமிழ்ல பண்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த நேச்சரை வந்துட்டு எப்பேற்பட்ட நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் அந்த டிஸ்கிரிமினன்ட். ஓகே, சோ பை கம்பேரிங் திஸ் given equation with ax² + bx + c is equal to 0, we get a is equal to 15, b is equal to 11 and c equal to 2. So what is the formula for discriminant? As I told you earlier, discriminant is equal to b² - 4ac. இப்ப b, a, c எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b² 11 square minus 4 into a is 15 into c is 2. 11 square value என்ன? 121. 121 minus 4 into 15 is 60. 60 into 2 is 120. So discriminant is equal to 120 minus 121 minus 120. The answer is 1. இப்ப பாருங்க discriminant ஓட வேல்யூ வந்துட்டு 1 அப்படினு சொல்லிட்டு வந்திருக்கு. Discriminant greater than 0 ஆ, less than 0 ஆ, equal to 0 ஆ? It's very clearly seen that discriminant is greater than 0. Discriminant உடைய வேல்யூ 0 விட அதிகமா இருக்கு. You can put since discriminant is greater than 0, the roots are real. கண்டிப்பா real roots தான் and unequal. அவ்வளவுதான் விஷயம். The roots are real and unequal. சரி, இந்த இடத்துல வேணா உங்களுக்கு சும்மா இது செக் பண்ணி பார்த்து, செக் பண்றது தேவையில்லை, நீங்க எக்ஸாம்ல போட தேவையில்லை, உங்களுக்காக நான் சொல்றேன். நான் இந்த ஈக்குவேஷன் உடைய ரூட்ஸை கண்டுபிடிங்களேன். 15x² plus 11x plus 2 equal to 0. இதோட ரூட்ஸை கண்டுபிடிங்க சொல்றேன். 15 2s are 30, 11 என்ன எடுக்கலாம்? 6 5s are அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். So 6 5s are 30, 6 plus 5 is 11. So இது எழுதுனீங்கன்னா என்ன எழுதுவீங்க? by 15 by 15 போடுவீங்களா, அல்லது splitting the center term எதுல வேணாலும் போடலாம். போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. 2 times 5 times டிவைட் ஆகும், 1 times 3 times டிவைட் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன? 2x plus 5 into 3x plus 1 is equal to 0. So x is equal to minus 5 by 2 ன்றது ஒரு ஆன்சர், x is equal to minus 1 by 3 ன்றது ஒரு ஆன்சர். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது இந்த ரெண்டு ஆன்சர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம், ரியல் நம்பர்ஸ் தான். at the same time இது ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, அன்ஈக்குவலா இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க, the roots are real and unequal அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இது தேவையில்லை, இது வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா போதுமானது. இப்போ sum number 2. Once again, by comparing the given equation with ax² plus bx plus c is equal to 0, we get a is equal to 1, b is equal to minus 1, c is equal to minus 1. இப்போ ஃபார்முலா எழுதுங்க. Discriminant is equal to b² minus 4ac which is equal to minus 1 the whole square minus 4 into 1 into c is minus 1 which is equal to minus 1 square பண்ணுங்க, it becomes 1. Minus into minus is plus, 4 ones are 4, isn't it or not? Minus 1 square பண்ணீங்கன்னா இது 1 னு மாறிடும். 4 into, yes, 4 into a into c, 4 ones are 4, 4 ones are 4, which is equal to 1 plus 4 is what? 5. Discriminant is 5. Whether it's lesser than 0 or greater than 0, கண்டிப்பா இது greater than 0 தான். So discriminant is greater than 0, therefore the roots are real and unequal. இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் தேர்ட் சம் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ABC எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. By comparing the given equation with ax² plus bx plus c is equal to 0, we get a value is √2, b value is -3, c value is 3√2. So now what is the discriminant formula? Discriminant is equal to b² minus 4ac.
which is equal to b square is what? Minus 3 square minus 4 into a is root 2 into c is 3 into root 2, which is equal to minus 3 square பண்ணீங்கன்னா it becomes plus 9. minus square பண்ணீங்கன்னா plus ஆயிடும், 3 square பண்ணா 9. இங்க minus ஒன்னு தான் இருக்கு, put minus. 4 3s are 12. ordinary numbers multiply பண்ணிக்கோங்க. இப்போ root numbers multiply பண்ணுங்க. root 2 into root 2 can be written as root 2 the whole square, which is equal to 9 minus 12 into 2. Square and square root gets cancelled, which is equal to 9 minus 24. 24 ல 9 போயிடுச்சுனா the answer will be what? 15 na? Negative 15. So discriminant is equal to minus 15. So இப்போ சொல்லுங்க discriminant greater than 0 வா, less than 0 வா, equal to 0 வா? Obviously less than 0. Since discriminant is less than 0, the roots are unreal. So unreal ல சொல்லிட்டு வரும்போது ஈக்குவலா அன்ஈக்குவலாங்கற பேச்சே தேவையில்லை, அது unreal அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चனுக்கு வாங்க. அதே மாதிரி by comparing the given equation with ax square plus bx plus c is equal to 0, we get a is equal to 9, b is equal to minus 6 root 2, c is equal to 2. So what is the discriminant formula? b square minus 4ac. b square minus 4ac is the discriminant formula. Substitute the values. Minus 6 root 2 the whole square minus 4 into 9 into 2, which is equal to minus a square பண்ணீங்கன்னா it becomes plus, 6 square பண்ணா 36, root 2 square பண்ணீங்கன்னா it becomes 2, minus 9 4s are 36 into 2 அப்படியே இருக்கட்டும். 36 into 2 is 72 minus 72, which is equal to 0. So இங்க discriminant ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 0 னு கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு 0 னு கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எந்த சம்லயுமே கிடைக்கல, either positive or negative தான் வந்திருக்கு. So இங்க discriminant 0 னு வந்திருக்கிறதுனால since discriminant is equal to 0, the roots are real and equal, right? இப்போ இது ஃபர்ஸ்ட் ரோமன் உடைய லாஸ்ட் சம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கொஞ்சம் ஈக்குவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. 9 a square b square x square minus 24 abcd x plus 16c square d square. அதாவது x தாண்டி x square தாண்டி வேற ஆல்பபெட்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு விஷயம் தெளிவா கொடுத்திருக்காங்க, ஒரு கண்டிஷன். இது வந்து தனியா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க கீழே. என்னன்னா a is not equal to 0, b is not equal to 0. ஏன் இத கொடுத்திருக்கான் அப்படினா சப்போஸ் இதுல ஏதாவது ஒன்னு 0 னு வந்தது அப்படினா இந்த டேர்ம் 0 னு ஆயிடும். இந்த ஹோல் டேர்ம் 0 னு ஆயிடும். இது 0 னு ஆயிடுச்சு அப்படினா அப்ப கண்டிப்பா இந்த டேர்ம் ஃபுல்லாவே இருக்காது. It will start from x. x ல இருந்து ஸ்டார்ட் ஆனா it is no more quadratic, it is a linear equation. So என்ன செய்யலாம்? இதுக்கு as usual எடுத்துக்கோங்க, discriminant வச்சு abc கண்டுபிடிங்க. By comparing the given equation with ax square plus bx plus c is equal to 0, we get a is equal to b is equal to c is equal to னு எழுதுங்க. கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு நான் கேபிட்டல் abc நான் இங்க எடுத்துக்கிறேன். a is equal to 9 a square b square. x square வரக்கூடாது, ஏன்னா x square தான் இங்க ஈக்குவேஷன். ஓகே, ஈக்குவேஷன் உடைய வேரியபிள் x square தான். இப்போ அடுத்தது b. b என்ன? -24 a b c d. அடுத்து c என்ன? 16 c square d square. So a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. Discriminant is equal to b square minus 4ac, which is equal to b square is minus 24 a b c d the whole square minus 4 into a. What is a? 9 a square b square into c 16 c square d square, which is equal to minus square பண்ணீங்கன்னா it becomes plus 24 square. What is 24 square? 24 into 24. 4 4s are 16, 4 2s are 8 plus 1 9, 4 2s are 8, 2 2s are 4, 6 7 1 5, 576. 576 a square b square c square d square. இந்த ஸ்கொயர் எல்லாத்துக்கும் பொதுவானது, அதனால எல்லாத்துக்குமே இந்த ஸ்கொயர் கீழே இறங்கும். அடுத்தது சோ மைனஸ் into plus, மைனஸ் தான், இங்க வேற வாய்ப்பே இல்ல. இங்க இந்த மூணு நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 4s are 36. 36 into 16. 6 6 are 36, remainder 3. 6 3s are 18, 21, 1 6 are 6, 1 3s are 3. 6 7 5. 576. இங்க என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க. இதுல a ஸ்கொயர் இருக்கு, b ஸ்கொயர் இருக்கு, c ஸ்கொயர் இருக்கு, d ஸ்கொயர் இருக்கு. நாலுத்தையும் எழுதுங்க. a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்
d ஸ்கொயர். நாலுமே மல்டிப்ளைல இருக்கறனால எதுமே டிஸ்டர்ப் ஆகாது, அப்படியே வந்துரும். மல்டிப்ளிகேஷன்ல பவர்ஸ் ஆட் ஆகும், பட் அது எப்பன்னா பேஸ் சேமா இருந்தா இங்க எல்லா பேஸுமே வேற வேறயா இருக்கு. a ஸ்கொயர் வேற, b ஸ்கொயர் வேற, c ஸ்கொயர் வேற, c ஸ்கொயர் d ஸ்கொயர் வேற. நாலுத்தையும் தனித்தனியா எழுதுங்க. சோ 576 a square b square c square d square minus 576 a square b square c square d square is 0. So discriminant is equal to 0. என்ன எழுதலாம் ஆன்சர்? Since discriminant is equal to 0, the roots are real and equal.